மண்டே நைட் டியூட்டி. நம்ம பாடியில சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த சர்க்காடியன் ரிதமே காரி துப்புற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான். ஆமாம், டெய்லி ஒவ்வொரு டைமில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒவ்வொரு டைமில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் லைஃப் ஸ்டைல் இங்கே போயிட்டுருக்கு. நாங்கள் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவோம், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, கரெக்ட் டைமுக்கு தூங்குங்க. பட் எங்களால் அதை ஃபாலோ பண்ணவே முடியாது. நைட் டியூட்டிக்கு முன்னாடி நாள் பகல் நான் தூங்கவே இல்லை. தூக்கம் வந்தால் தானே தூங்க முடியும். பட் நைட் நல்லா தூக்கம் வந்துச்சு. அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்படி இருந்தும் முடியலன்ட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணேன். காஃபி மட்டும் தனியாக கொண்டு வர மாட்டோன்னு சொன்னாங்க. அது கூடவே சேர்த்து ஒரு ரோலும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ரோலை நான் சாப்பிடல. மோஸ்ட்லி இந்த மாதிரி மிட் நைட்டில் சாப்பிட்றத நான் அவாய்ட் பண்ணிடுவேன். இருந்தாலும் தூக்கத்தை சமாளிக்கிறதுக்காக அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு மொத்தமாகவே ஒரு 10 பேஷண்ட்ஸ் தான் பார்த்துருப்பேன். ஏன்னா அன்னைக்கு மொத்தம் 3 பேர் டியூட்டியில் இருந்தோம். அப்படியே ஃபஜருக்கான நேரமும் வந்துருச்சு. ஃபஜர் தொழுகைக்காக ப்ரேயர் பிளேஸ்க்கு போயிட்டேன். நல்ல வேளை அன்னைக்கு மார்னிங் டியூட்டி டாக்டர் 6:50க்கெலாம் ரிலீவ் பண்ணிட்டாங்க. ஸோ தொழுகையை முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.